கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமம் 16:25. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரரான தேவனாயிருக்கிறார். அவரை நாம் எப்பொழுதும் நினைத்து துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. எனவே அவரையே நாம் துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது நம் வாழ்வில் இருக்கிற யோர்தான் ஆனாலும், எரிகோ கோட்டை ஆனாலும், செங்கடலானாலும் அது நமக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போக நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவராலே முடியும். எல்லாருடைய வாழ்விலும் செங்கடல்களும் யோர்தானையும் எரிகோவையும் நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலையான நேரத்தில் நாம் உலக பிரகாரமான காரியங்களையோ மனிதர்களையோ சூழ்நிலையோ பார்த்து என்றால் நாம் சோர்ந்து போய் விழுந்து போய்விடுவோம். ஆனாலும் எல்லாவற்றையும் ஜெயித்த, மரணத்தை ஜெயித்த நம் தேவனாகிய கர்த்தரை நினைத்து நாம் துதிக்கும் போது அவர் சேனைகளின் கர்த்தராய் கடந்து வருவார். ஏனென்றால் அவர் சேனைகளுக்கே அவர் தலைவரானவர். அந்த சேனை அதிபதி நமக்கு முன்பாக வரும்போது அது எரிகோ கோட்டை ஆனாலும், யோர்தான் ஆனாலும், செங்கடல் ஆனாலும் நமக்கு வழிவிட வேண்டியது அவசியமே. அது கண்டிப்பாய் வழிவிடும். அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நின்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு விடுதலையை கட்டளையிடுவார். எனவே துதிக்கு பாத்திரரான ஒருவரையே நாம் துதிப்போம். மற்ற உலகத்தின் அழிந்து போகிற காரியங்களை விட்டுவிட்டு நம் தேவனாகிய கர்த்தரையே பிடித்து கொள்வோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.